விஜய் தான் கால் பண்றாரு. காவேரி, ஆ சொல்லுங்க. சாரி காவேரி, லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன், பார்த்தல. காவேரி கேக்குதா? நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்கல. ஆ, நேற்று ஒரு நாள் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. அதுவே பல வருஷம் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு முழுக்க முழுக்க காவிரியோட ஹஸ்பண்டா மாறிட்ட மாதிரில இருக்கு. காவிரி குழப்பத்துல தானே இருக்கா? அதை வச்சுதான் காரியத்தை சாட்சி. விஜய் உனக்கு லெட்டர் எழுதல, காலும் பண்ணல. காவிரிக்கு ஏதாவது சாபம் விட்டியா? காவிரி வாழ்க்கை என்ன வருது? நாம தான் இப்ப காவிரிக்காக சப்போர்ட்ல இருந்து கிட்ட பேசணும். மகாநதி சீரியல்ல ஒரு பக்கம் நம்ம காவேரியோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே காவேரியோட லைஃப்பை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு பேச நம்ம காவேரிக்கு பிபி ஏறுது. ஆனாலும் அந்த விஷயத்த வந்து அவங்க முன்னாடி பெருசாக காமிச்சிக்காம என் புருஷன் இந்த மாதிரி பேசுகிறத நிப்பாட்டுங்க அப்படின்னு பேசிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஃபோனை வந்து விட்டுட்டே போயிட்டாங்க. ஸோ ராகினி தான் வந்து விஜய் கால் பண்ணும்போது அட்டன் பண்ணுறாங்க. விஜய் தான் கால் பண்ணுறாரு போல் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசும்போதே காவேரி கிட்ட பேசுகிறதா நினச்சா அவர் ரொம்ப கைண்டாக பேசுகிறாரு. அதுக்கு பதில் சொல்லாக்க கண்டுபிடிச்சிடுவாங்க வாய்ஸ் அப்படின்ட்டு ஹாவும் அப்படின்னு மட்டும் சொல்லி ஏமாத்துறாங்க விஜயை. சரி ஓகே சொல்லிட்டோம், நேரில் போய் சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு இப்போது விஜய் கால் பண்ண அந்த ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிடுறாங்க நம்ம ராகினி. இந்த பக்கம் குமரனும் நிவினும் ஏதாவது நம்ம தான் இனிஷியேட் பண்ணணும், நம்ம விஜய் கிட்ட பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. யமுனா வந்து இதை டைவர்ட் பண்ணி விடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நேரில் வந்து பேச போகிறாங்களா அவங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.